Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தார். அவமதித்து விட்டதாக வெளிநடப்புலாம் செஞ்சார். வெளிநடப்பு செய்த கையோட அரசின் மீது கிட்டத்தட்ட ஒரு 13 குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? அதாவது ஆளுநர் வைத்திருக்கக்கூடிய 13 குற்றச்சாட்டுமே ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தின் அரசு செய்யக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஒன்றா அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். தொடக்கத்தில் அவர் சொன்ன குற்றச்சாட்டில் முதல் குற்றச்சாட்டு, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி நாங்கள் முதலீட்டை, அந்நிய நேரடி முதலீட்டை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆளுநர் சொல்லுகிறார், பெரும்பாலான ஒப்பந்தங்கள் எல்லாம் காகிதமாகத்தான் இருக்குது, அது எந்த ஒப்பந்தம் என்பதை அவர்கள் சொல்லவில்லை, இதை நீங்கள் அறிக்கையாக கொடுத்து ஆளுநரை படிக்க வைக்கிறீர்கள் என்பது தான் அவருடைய முதல் குற்றச்சாட்டு. ஓகே, ஏனென்றால் இன்றைக்கி 12 லட்சம் கோடி அவர்கள் ஈர்த்திருக்கிறோம், 36 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. இதில் என்ன உண்மைத்தன்மை என்று ஒரு முறை வெள்ளை அறிக்கை கேட்கின்ற பொழுது தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா அவர்கள் வெள்ளை காகிதத்தை எடுத்து காமிச்சதாக கூட நம்ம பத்திரிகை செய்திகள் பார்த்துருக்கோம். ஆகவே உண்மைத்தன்மை இல்லாதது, விளம்பரத்திற்காக நாங்கள் இதை செய்துவிட்டோம், அது செய்துவிட்டோம், திராவிட மாடல் அரசு என்று சொல்லுவதற்கான முதல் காரணியைத்தான் இங்கே ஆளுநர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு குற்றச்சாட்டும் பார்த்தீங்கன்னா, இல்லை புரியுது சார். இப்போ இந்த முதலீடு விவகாரத்திலேயே ஏற்கனவே திமுக அரசு இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போனார், முதலீடு ஈர்க்க போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ 12 லட்சம் கோடி முதலீடு சொல்கிறாங்களே, அதில் உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றீங்களா? சார், நம்பகத்தன்மை இருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஆளுநர் சொல்லுகிறார், 4ஆம் இடத்தில் இருந்த இந்த தமிழ்நாடு, அந்நிய முதலீட்டை நேரடியாக ஈர்த்த இடத்தில் 4ஆம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு 6ஆம் இடத்தில் வருவதற்கே போராடி கொண்டு இருக்கிறது. அப்போ அது உண்மைத்தன்மையை சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்ல. இவர் கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் இதுக்கு ஃபாரின் போகின்ற பொழுது அன்றைக்கு இதே கேள்வி இவர் வைத்தார் இல்லையா? அவர் என்ன சுற்றுலா போகிறாரா என்று கேட்டார். இன்றைக்கு இவர் என்ன சுற்றுலா போனாரா சொல்லணும்ல. என்ன நேரடி முதலீட்டை எடுத்தார், எந்தெந்த கம்பெனி வந்திருக்கு, சரி ஒப்பந்தம் போடப்பட்ட கம்பெனிகள் எது, வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. ஏன் அதை கொடுப்பதற்கு அரசாங்கம் தயங்குகிறது? அந்த தயக்கம் அவர்களுக்கு எதற்காக வருகிறது? அப்போ அது உண்மைத்தன்மை இல்லையா? அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டுமா? அதை ஆளுநர் கேட்கிறார், அவ்வளவுதான். நீங்கள் உடனே ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வைப்பது, உங்களுக்கு ஆளுநர் தேவை என்றால் எடுத்துக்கொள்வது, தேவையில்லை என்றால் நீங்கள் அவர்கள் தூக்கி ஒதுக்கி வைப்பது. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வேண்டும் என்பதற்காக அவர் ஆகிறதுக்கு முதல் இதில் கவர்னர் மாளிகையில் குடியரசுத் தலைவருடைய குடியரசு நிகழ்ச்சியில் டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டார். தேநீர் விருந்து. ஏன் தேநீர் விருந்து கலந்துக்கிட்டாரு? ஏன்னா அவர் நீங்கள் துணை முதல்வர் ஆக்கணும். அன்றைக்கு தேவை இருந்தது, அவர் ஒத்துக்கொண்டார். இன்றைக்கு தேவையில்லை, ஆகவே அவர்களை எதிர்க்கிறார்கள். இல்லை, இப்போது நடக்க போகிற தேநீர் விருந்தில் கூட கலந்துக்க மாட்டோம் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சார், அவங்களுக்கு தேவை என்றால் கலந்து கொள்வது, தேவையில்லை என்றால் எதிர்ப்பது, இதுதான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. வேற என்ன நீங்கள் புரியுது சார். இப்போ ஆளுநர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் முன்னிலையில் இருந்துச்சு. இப்போ திமுக ஆட்சியில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் பின்னோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு இதை குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவரும் பல முறை இதை சொல்லிட்டு தான் இருக்காரு. என்ன காரணம், தமிழ்நாட்டை நோக்கி ஏன் தொழில் முதலீடுகள் வரமாட்டேங்குது? சார், ஏற்கனவே இங்கே வந்த பல நிறுவனங்கள் ஆந்திராவை நோக்கி போயிட்டுது. இங்கே பாப்ஸ்கான் நிறுவனம் வந்ததுன்னு சொன்னாங்க, அதுவும் இங்கே இல்லை. ஆகவே நீங்கள் அந்த நிறுவனம் போச்சு, இந்த நிறுவனம் போச்சுன்னு சொல்கிறீங்களே ஒழிய, அந்த நிறுவனங்கள் தொடங்கிய நிலையில் இப்போ என்னென்ன தொடங்கியிருக்காங்க, அது தொடக்கப்பட்டதனுடைய எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது, அதையெல்லாம் நீங்கள் சொல்லணும். இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு பயப்படுவதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இங்கே எல்லாத்திற்கும் கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பல முதலீட்டாளர்கள் சொல்வதாக கூட செய்திகள் வந்திருக்கிறது. ஒரு ஏதுவான சூழல் இல்லை, சூழல் இங்கே இல்லை, ஏதுவான சூழல் இல்லை என்று அவர்கள் பத்திரிகையின் மூலமாக முதலீட்டாளர்கள் சொன்னதாக தகவல் இருக்கிறது. ஓகே, ஆகவே அந்த ஏதுவான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். நீங்கள் தொழில் முதலீட்டை உருவாக்க வேண்டும். எல்லாம் பேச்சளவில் தானே இருக்குது. நீங்கள் செயல்பாட்டின் அடிப்படையில் பார்த்தா பெருசாக இல்லை. எல்லாமே பேச்சினுடைய அடிப்படையில், எல்லாம் விளம்பரத்தின் அடிப்படையில், நாங்கள் அதை செய்துவிட்டோம், இதை செய்துவிட்டோம், நாங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து விட்டோம், இளைஞர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போ ஒன்று சொல்லிட்டாங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திட்டமும் சட்டமன்றத்தில் எல்லாமே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. ஓகே. நாங்கள் இருந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன முன்னேற்றத்தை கொடுத்தீங்க? ஓகே. தமிழகம் விடியவில்லை, நாங்கள் வந்தால் விடியும்னு சொன்னீங்க இல்லையா? எங்கே விடிஞ்சிருக்கு? நீங்கள் சட்டம் ஒழுங்கு முதற்கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய சீர்கேடான பாதையில் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. நீங்கள் விலைவாசி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா உயர்வும் ஏற்றி வச்சாச்சு மக்கள் தலையில். இன்றைக்கு மக்கள் மூழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீது பகிரங்கமாக சொல்லுகிறேன், மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு உணர்வு இருக்கு. அது வாக்களிக்கின்ற பொழுதுதான் தெரியும். ஓகே. அதை மறைக்கின்ற வேலைகளை அவர்கள் சார்ந்த ஊடகம் செய்து, அந்த ஊடகத்தின் பணி மக்களுக்காக சென்று நாங்கள் நல்லா செய்கிறோம், இந்த முதலமைச்சர் நல்லா செய்கிறார், உங்க 24 மணி நேரம் உங்களுக்காக உழைக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், நீங்க வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீங்க வறுமை கோட்டின் கீழே தான் இருக்காங்க. ஆனால் புரியுது சார். இன்னும் 2-3 விஷயங்களை கூட குறிப்பிட்டார் ஆளுநர். என்னன்னா, இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து இங்கே நிறைய இருக்குது, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லை, போதைப்பொருள் புழக்கம் வந்து அதிகரிச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த உண்மையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் ஆளுநர் மீதான கடுமையான விமர்சனங்களை அரசு தரப்புலேருந்து வைக்கிறாங்களா? ஆமாம், அதை தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆளுநர் உரை படிக்கிறீங்க, இந்த ஆளுநர் உரையில் இதை குறிப்பிட்டிருக்கலாமே. எதை குறிப்பிட்டிருக்கலாம்? நீங்கள் வந்து குழந்தைகளுக்கான பாலியல் சீண்டல் 55% உயர்ந்திருக்கு, ஓகே, பெண்களுக்கான பாலியல் சீண்டல் 33% உயர்ந்திருக்கிறது, நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்ற அறிக்கையை நீங்க ஏன் ஆளுநர் உரையில் தெரிவிக்கல? அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்றார். நீங்க இவ்வளவு பாலியல் சீண்டல் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுப்போம் என்பதை நீங்க அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கலாமே. அதை சொல்லவில்லை என்பதுதான் சுட்டி காட்டுறார். அதை அவர் சொல்லுவதற்கு தான் முயற்சி செய்கிறார். அவர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம், அவர் முயற்சி செய்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய ஒளி வாங்கி அங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது, மைக் ஆஃப் பண்ணிடுறார். இல்லை சார், இப்போ சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பேசும்போதும் சரி, அடிக்கடி மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ சட்டமன்ற கூட்டத்தோட முதல் கூட்டத்தோட ஆளுநர் பேசும்போதும் மைக்கை ஆஃப் பண்ணுறாங்கன்னா திமுக அரசுக்கு ஏன் இந்த ஒரு பயம் இருக்கு? அதான் சார், உண்மையை வந்து மக்கள்கிட்ட வெளியில சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கா? கருத்தியல் ரீதியாக பேசணும்னு சொல்றது அவங்க தான். ஆனா அவங்க கருத்தை முழுமையாக உள்வாங்க மாட்டாங்க. அவங்க கருத்தை தான் நீங்க மற்றவங்க வாங்கிக்கணும். நீங்க அவங்க கருத்தை தான் நீங்க ஜனாதிபதி வாங்கிக்கணும், அவங்க கருத்தை தான் பிரதமர் வாங்கிக்கணும், அவங்க கருத்தை தான் நீதியரசர்கள் வாங்கிக்கணும், அவங்க கருத்தை தான் எதிர்க்கட்சி தலைவர் வாங்கிக்கணும், அவங்க கருத்தை தான் கவர்னர் வாங்கிக்கணும். மக்களும் அவங்க சொல்றதான் கேட்டுக்கணும். ஏன்னா அதை தான் அவங்க வந்து அரசியலில் புனிதம் என்று சொல்றாங்க இல்லையா, அதை தான் அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. நாங்க தான் இந்த மக்களை காப்பாற்ற வந்தவர்கள், நாங்க தான் திராவிட இனத்தின் போராளி, நாங்க தான் இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும், அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, பஞ்ச பராரிகளா இருந்தாங்க, நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து எப்படி சொல்றது சிவி சிங்காரிச்சு தமிழ்நாட்டு மக்களை அழகுபடுத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்ம கேட்டுக்கணும். திருப்பி கேட்டா இதே போல மைக் ஆஃப் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுடைய கைவந்த கலை, இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். ஆனா கேட்டா தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் எங்களை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. இங்க ராஜராஜ சோழனும் மிகப்பெரிய மன்னர்கள், உத்திரமேரூர் கல்வெட்டு உலகத்திற்கே ஜனநாயகத்தை கொடுத்த கல்வெட்டு. நீங்க மக்களை பேச விடணும், நீங்க எதிராளியை பேச விடணும், கருத்தியல் ரீதியாக மோத வேண்டும் என்று சொன்னா எதிராளி என்ன சொல்றான்னு கேட்கணும். நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு நான் சொல்லுவது மட்டும்தான் கருத்துன்னு சொன்னா அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? புரியுது. ஆனால் இன்னும் அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளோட அந்த கூட்டணி இன்னும் இறுதி செய்யாத ஒரு சூழல் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இங்கே விசிக்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து நாளுக்கு நாள் வலுவடைஞ்சிட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட டிடிவி தினகரன் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் 200 தொகுதி ஜெயிப்போன்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மாறுதட்டி கொண்டது திமுக. ஓகே, நாங்கள் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது, நாங்கள் தான் கொள்கை கூட்டணி, எப்படி அவங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு நிலைமை மாறி போயிட்டுது. அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்று, இன்னும் 2-3 மாதங்கள் தேர்தல் இருக்கிறது, அவர்களுடைய அங்கே நிலைமை வேறு. இன்றைக்கு காங்கிரஸ் வந்து அங்கே வந்து இருதலை கொல்லியாக இருக்குது. நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் நீங்கள் மாணிக் தாகூர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து தாவேக்காவை தான் விரும்பி, அவர்கள் மட்டும் இல்லை தொண்டர்கள் பெரும்பான்மையாக 90% தாவேக்காவை விரும்புகிறாங்க. நீங்கள் இன்றைக்கு தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு காரிய கமிட்டியை கூட்டிட்டு எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு நீங்கள் திமுகவோட சேர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், காங்கிரஸ் உடைவதற்கான ஒரு சூழல் வரும். 96 எப்படி தொண்டர்கள் எதிர்ப்பை மீறி நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைந்துன்ற பொழுது மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் அமைந்து அப்படி கூட வரும். அதற்கான சூழலும் இருக்கு. ஏனென்றால் தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்காங்க.
நீங்க எல்லாருமே விஜயோட சேரணுன்றாங்க. இல்ல சார், எனக்கு நீங்க இல்ல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, கிட்டத்தட்ட இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2004 இருந்து நீண்ட காலமா வந்து இந்த கூட்டணி ஒண்ணா பயணிச்சிட்டு இருக்காங்க, பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சியினர் வந்து திமுகவுல இருந்து வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சார், அது வந்து ஆட்சியில் பங்கு என்பது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. நீங்க 2006லும் அந்த கோரிக்கை இருந்தது. ஓகே. 2006ல் அதே தான், நீங்க தலைமை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அகில இந்த தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அன்றைக்கு மைனாரிட்டி அரசாக இருந்த திமுக அன்றைக்கு காங்கிரஸை கையில் வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்தி விட்டார்கள். அன்றைக்கு நீங்கள் காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்துக் கொள்வோம் என்று அன்றைக்கு கலைஞர் அவர்கள் ஆட்சியை செய்து விட்டார். அன்றைக்கும் அந்த கோரிக்கை இருந்தது, அது நீர்த்து போகலை. அது யார்கிட்ட இருந்தது? காங்கிரஸினுடைய அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட, ஒர்க்கர்கிட்ட இருந்தது. நீங்கள் தலைவர்கள்கிட்ட இல்லை. இன்றைக்கு அந்த சூழல் 2006ல் தொடங்கிய சூழல் மீண்டும் இன்றைக்கு 2026ல் வந்திருக்கு. ஆகவே தான் எல்லாமே எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும், அந்த சூழ்நிலை வருகின்ற போது தான் அவர்கள் தாவேகா விரும்புகிறாங்க. ஓகே. நான் இன்னொன்று சொல்லுகிறேன், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தாலும் நீங்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. எப்படி அண்ணன் இந்திரா கூட்டணியில ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே வந்து போச்சு. ஓகே. நீங்க இதுக்கப்புறம் வந்து பிரிக்கவே முடியாது. ஆனா சார், நீங்க இதுக்கப்புறம் அந்த ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ இல்ல இன்னும் சில காங்கிரஸ் தலைவர்களோ தாவேகா பக்கம் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கூட, இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்லாம் வந்து நாங்க இன்னும் திமுகவோட தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் முன் வச்சுக்கிட்டே தானே இருக்காங்க. அதான் சார், தலைவர்கள் மத்தியில் வேற ஒரு நிலை சார், தொண்டர்கள் மத்தியில் வேற ஒரு நிலை. ஓகே. தொண்டர்களுடைய எண்ணமாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் மாணிக் தாக்கூர் அவர்களும் பிரதிபலிப்படுத்துறாங்க. தலைவர்களுடைய கோரிக்கையாக செல்வ பெருந்தகை வைக்கிறார், அவ்வளவுதான். ஓகே. நீங்க செல்வ பெருந்தகை விட நீங்க மாணிக் தாக்கூர் காங்கிரஸுடைய பிளட்ல இருந்தவர், இவராவது இப்ப வந்தவர், அவருக்கு தெரியும் காங்கிரஸ் தொண்டர்களோடு பழகினவர். அவர் மாணவர் காங்கிரஸ் தலைவரில், இளைஞர் காங்கிரஸ் அமைப்பில், கிட்டத்தட்ட பல அமைப்புகளுக்கு இருந்து வந்தவர். ஓகே. ஆகவே அவர்களுடைய தொண்டர்களுடைய என்ன ஓட்டம் தெரியும். ஆனால் திமுகவோட இப்போ பயணிக்க பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பல, அடிமட்ட தொண்டர்கள் விரும்பல. நீங்கள் ஊரில் நாங்கள் எல்லாம் பல இடத்துல பார்க்குறோம், பல பேருடைய பேச்சுகளை கேட்குறோம், நீங்கள் பல இடத்துல அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய சமூக வலைதளத்தில் போடக்கூடிய பதிவுகளை பார்க்குறோம். மிகப்பெரிய அதிருப்தி நீங்கள் கீழ் நிலைமையில் நிலவிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விருப்பப்படலாம், அது தலைவர்களுடைய விருப்பம். தொண்டர்களுடைய விருப்பம் அது இல்லையே. ஆனால் புரியுது சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவான நாள் முதலே திமுக அரசு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கூட்டணி வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்லாம் சொல்லிட்டு இருங்க, இந்த கூட்டணியில் வேற யாரும் இனிமேட்டு வந்து சேர மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட்டணியில் அடுத்தடுத்து பாமக வந்து சேர்ந்திருக்காங்க, டிடிவி தினகரன் வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்பெற்றுட்டே வரக்கூடிய சூழல். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது இயற்கைக்கு மாறான கூட்டணி அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க திமுகவினர். இந்த கூட்டணி வலுவடைகிறத பார்த்து திமுகவினருக்கு ஒரு விதமான கலக்கம் வந்துருச்சா? கலக்கம் வந்திருக்கு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை வரவேற்கிறோம், அதேபோல் அண்ணன் டிடிவி அவர்களை வரவேற்கிறோம். எங்களுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இது ஒரு பெரும் முயற்சியும் இருந்து எடப்பாடியார் அவர்களோடு பேசி, அதேபோல் டெல்லியில் நீங்கள் அகில இந்திய தலைமை பாஜகவோடு பேசி எல்லோரும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஓகே. அடிக்கடி அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலும் சரி, அவருடைய முயற்சிகளும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பலப்பட வேண்டும், அதில் தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி உள்ளிட்ட பல கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும். அது எதற்காக என்றால், இங்கே நடக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதற்கான முயற்சியை தான் நாங்கள் தொடங்கினோம். அதில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இன்னும் மேலும் பல கட்சிகள் இங்கே இணையும். இந்த பலப்படுகின்ற பொழுதுதான் இன்றைக்கு திமுகவுக்கு பயம் வருகிறது. இப்போ நாங்கள் கொள்கை கூட்டணி, எங்களுடைய கோட்பாடு ஒன்று என்று சொல்லுகிறீங்களே, நீங்கள் உங்களுடைய கொள்கை கூட்டணி தானே. இன்றைக்கு நீங்கள் விசிகாவில் வந்து இன்னைக்கு அவருடைய இவர்கிட்ட வன்னியரசுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் ஏற்றுக்குவீங்களா? யார்? ராமதாஸ் தலைமையிலான கட்சி. அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்கிறாரு. ஏன் கொள்கை கூட்டணி தானே, இருந்துட்டு போக வேண்டியது தானே. ஓகே சார், அங்கேயும் வந்துடும் சார் சலசலப்பு. நீங்கள் இன்னும் சீட் ஷேரிங்கில் பல சலசலப்பு வந்துடும். இப்போ ஏற்கனவே விசிகா காங்கிரஸ் பெரிய கட்சி இல்லை, நாங்கள் தான் பெரிய கட்சி. இன்னும் பல இடத்துல வந்து அங்க விசிகாவினுடைய அந்த கூட்டணி தலைவர்கள் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கு. ஓகே சார், இன்னொரு நீங்க குறிப்பா காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் அந்த மோதல் வரும். ஓகே. நீங்க தலைவர்களுக்குள்ள உடன்பாடு இருந்தாலும் கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல இடத்துல பேசிட்டாங்க. காங்கிரஸ் எங்களை விட கீழே தான் இருக்கு, எங்களுடைய ஓட் பேங்கை விட கீழே இருக்கு, நாங்க தான் பலமா இருக்கோம்,
தமிழகம் முழுவதும் பலமாக இருக்கிறோம் என்று பல இடங்களிலே விசிகாவினுடைய தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஆனா இரண்டாம் கட்ட இந்த யார் பெரிய கட்சி அப்படிங்கிற திமுக கூட்டணி கட்சிகளோட மோதல் வந்து திமுகவுக்கு மேலும் நெருக்கடியை தானே ஏற்படுத்தும். நெருக்கடி இப்ப காங்கிரஸ் கூடுதல் தொகுதி கேட்ட மற்ற கூட்டணி கட்சிகளும் கூடுதல் தொகுதி கேட்பாங்கல்ல. கண்டிப்பா கேட்பாங்க. அதான் சீட் ஷேரிங்ல பிரச்சனை வரும். நீங்க காங்கிரஸ் குறைந்தபட்சம் நீங்க ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கும் ஒவ்வொரு தொகுதி கேட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. 70 கேட்டாங்க. கிரீஷ் சோடங்கர் வந்து முத திருநெல்வேலியில பேசக்குள்ள 117க்கு 17 இலக்கு எங்களுடையதுன்னு சொன்னார். திருநெல்வேலியில இந்த ஒரு மாநாட்டில், காங்கிரஸினுடைய மாநாட்டில். அதுக்கப்புறம் 70ன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு தொகுதின்னு சொல்றாங்க. 39 தொகுதி அவங்க கிட்ட கொடுத்துட்டா இன்னைக்கு விசிகா சும்மா விட்டுருமா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சும்மா விட்டுருமா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விட்டுருமா? இன்னைக்கு அவர் நடைபயணம் போயிட்டு இன்னைக்கு வைகோ அவர்கள் எங்களுக்கும் சீட் அதிகமாக வேண்டும், நாங்களும் சட்டமன்றத்தில் பலமாக குரல் கொடுக்க வேண்டும் என்று அவரும் கேட்கிறார் இல்லையா? அப்போ அவங்களுடைய கட்சிகள் நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது அப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணது, தியாகம் பண்ணக்கூடிய திமுகவா? திமுக தியாகம் பண்ணுமா? ஓகே. இன்றைக்கு அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னைக்கு அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கிறது. மேலும் பல கட்சிகள் இதில் ஒருங்கிணையும். ஆகவே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை இங்கே அனுப்புவது உறுதி, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். திமுகவுக்கு இந்த 2026 தேர்தல் களம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது, களம் யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறலாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.